ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா கலர் குலாப் ஜாம் எப்படி செய்கிறதுலாம் பார்க்கலாமா? இது ரிப்பப்ளிக் டேக்காண்டி எடுத்த வீடியோ. ஓகே, எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சாதாவாக நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன், சாதாவாக உள்ளது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஸ் சேர்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஒரு 4 பால்ஸ், அடுத்து ஒரு க்ரீன் கலரு, அதுக்கடுத்து ஆரஞ்சு கலர், அப்புறம் எல்லோ கலர். 4 கலர் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது யூஸ் பண்ணி சாப்பிடாதீங்க. நான் ஒரு ரிப்பப்ளிக் டேக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கலராக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் போடுறேன். க்ரீன் கலர் பார்க்க அழகாக இருக்குது. பட் போட்ட பிறகு அந்த கலர் என்ன அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருதுன்னு பாருங்கள். போடும்போது அழகாக க்ரீன் கலரில் இருந்துச்சு, ஆனால் எடுக்கும்போது அது ஒரு கலரே ப்ரௌன் கலர்லாம் மாறிடுச்சு. அந்த ப்ரௌன் கலரோட டெக்ஸ்டர். பட் ஆனால் என்னென்னா, அது கட் பண்ணும்போது உள்ள க்ரீன் கலராக இருந்துச்சு. அதுவும் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லோ கலர் போட்டிருக்கேன். எல்லோ கலர் பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது எல்லோ கலர் பார்க்கவே. அது நல்லா வெந்து வரும்போது அதே கலரில் தான் இருந்துச்சு, ரொம்ப அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகலை. அதுக்கப்புறம் எடுத்து வச்சு அந்த பவுல்ஸுக்கு தனித்தனியாக ஒரு கப்பை எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு ஜீரா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மொத்தமாக மிக்ஸ் பண்ண வேணாம், எல்லாம் கலர் ஒன்றாயிரும். அதனால் தனித்தனி பவுல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நார்மலாக உள்ளது. இது நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்தது. இந்த கலர் நார்மல், எந்த கலரும் சேஞ்ச் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. அந்த இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. இதுக்கடுத்து நம்ம பண்ண போகிறது ரெட் கலர் எடுக்க போகிறோம். ரெட் கலர் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரெட்டும் ஆரஞ்சும் கொஞ்சம் சேமாக இருக்கும். கொஞ்சம் நானே மாற்றி சொல்கிறேன்னா, இல்லைன்னா ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் என்னன்னு தெரில. இது ரெட்டாக நெக்ஸ்ட்டு இது வரப்போகிறது ரெட்டான்னு தெரில. ஏதோ ஒன்று ரெட் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்று செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அது ரெட்டு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அந்த ஒட்டி இருக்குது பாருங்கள், அதுக்கு பவுலெல்லாம் ஒட்டி இருக்குல்ல, அப்போ இது ரெட்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து எல்லா கலரும் இது மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோமா. ஜீரா தண்ணியை ஊற்றி வச்சுருங்க கப்பில். இது மட்டும்தான் நார்மல். மற்றெல்லாம் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நார்மலாக உள்ளதெல்லாம் ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த நீட்டமாக செஞ்சுருப்பேன், கோன் ஷேப்லேயும் செஞ்சுருக்கேன், ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சுருக்கேன். அது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ க்ரீன் பார்க்க வெளியில் ப்ரௌனாக இருந்தாலும் உள்ளே பாருங்கள், அது க்ரீனாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நார்மல் சாப்பிட்ட இது டேஸ்ட் எல்லாம் சேமாக இருக்கும். கலரில் யூஸ் பண்ணி சாப்பிடும்போது அது ஹெல்தி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் அதுதான் நினப்பாங்க. அப்புறம் எதுக்கு செஞ்சீங்க அந்த மாதிரி கலரை போட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ரிப்பப்ளிக் டேக்காண்டி மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன், அந்த கலரை காமிக்கணும்னு சொல்லிட்டு காம்படிஷனுக்காண்டி செஞ்சோம். அது மற்றபடி எதுக்காண்டி நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி இது குழந்தைக்கு கூட கொடுக்கல நான் சாப்பிட்றதுக்கு. நாங்களே சாப்பிட்டுட்டோம், ஏன்னா இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் பார்க்க அழகாக இருக்குது, சாப்பிட்றதும் டேஸ்ட் அதே சேம் டேஸ்ட் தான் இருக்குது. வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, நல்லாயிருக்கு. ஆனால் நாங்களே சாப்பிட்டோம். பசங்களுக்கு கொடுக்காதீங்க, திரும்பி சொல்கிறேன். நான் ஒரு அழகுக்காண்டி தான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுனாலும் நான் பேசினதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எதுவும் யோசிக்கல, நான் திருத்திக்கிறேன் என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் லாங் வீடியோ வாய்ஸ் கொடுத்து பேசுகிறது. அதனால் அதில் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் சாரி. இனிமேல் நான் ஏதாவது மாற்றணுன்னாலும் கூட சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். பாய்.